ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து என்னோடய கார்டனில் என்னோடய ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு நியூ பிளான்ட் வந்து வைக்க போகிறோம். ஸோ அவங்களுக்கு வந்து மண்கலவை தான் ரெடி பண்ணுறோம். என்னோடய மண் வந்து எப்போவுமே செம்மண் தாங்க, பயங்கர செம்மண்ணாக இருக்கும், சூப்பராக இருக்கும் மண். எங்களோட இருக்க லேஅவுட்லேயே பார்த்தீங்கன்னா மண் இப்படி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து என்னென்னா ஆட்டு சாணம், ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்ரு தெளித்து கொஞ்சம் நல்ல ஈரப்பதமாக ஆக்கிட்டு அதை வந்து பாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இப்படி தான் என்னோடய மெத்தடு வந்து மண்கலவை இருக்கும். சில பேர்லாம் வந்து நிறையா கொக்கோபீட் அது இது ஏதோலாம் மிக்ஸ் பண்ணி மண்கலவை ரெடி பண்ணுவாங்க. நம்ம வந்து ஆர்கானிக்காக வந்து ஃபுட்டு வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணி சாப்பிடணும்னு நினைக்கிறோம். ஸோ அதை வந்து எதுக்கு நம்ம இந்த மாதிரியெல்லாம் அந்த செயற்கையாக உரங்கள் வாங்கி அதை மிக்ஸ் பண்ணி வைக்கிறது, அது ஒரு யூஸே கிடையாது. ஸோ அதனால் வந்து நான் என்னோடய வே ஆஃப் மெத்தட் வந்து இப்படி தான் இருக்கும். 2 சாக்கு இருக்குது இல்லையா, அதில் தான் ரெடி பண்ணி நான் வந்து பிளான்ட் வச்சுருக்கோம். ஒன்று வந்து காலிஃப்ளவர், ஒன்று வந்து கேரட். அவனை வந்து அழகாக வந்து ரெடி பண்ணி 2 வச்சுருக்குறோம். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம வந்து ரொம்ப பெரிய பாட்டு ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட என்ன எக்யூப்மெண்ட் இருக்கோ அதை யூஸ் பண்ணி கார்டன் க்ரியேட் பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டிங்காக இருக்கும். போக போக நம்ம வந்து நல்ல பாட் வாங்கி அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். நீங்களும் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்களா இருந்தால் கார்டன் வந்து பேசிக்காக உங்கள்கிட்ட என்ன திங்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணி, அதாவது வாட்ரு கேனு, மற்ற இந்த மாதிரி சாக்கு, இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த ஸ்டெம் அந்த ஒன் டைம் தான் யூஸ் பண்ண போகிறோம். கேரட்டு, கேபேஜ் இதெல்லாம். ஸோ அதனால் வெளியில் தான் வச்சுருக்கிறேன். அதனால் இது வந்து யூஸ் பண்ணலாமேன்னு வச்சுருக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் காய் இருந்துச்சு. நியூ பிளான்ட்டை வந்து செட் பண்ணி வச்சுட்டு காயை வந்து பறிக்கலான்னு வந்துட்டோம். எப்போயும் போல தாங்க, காய் வந்து எனக்கு வந்து கடவுள் புண்ணியத்தில் வந்து அவ்வளோ அழகாக வந்து இந்த இயற்கை வந்து எனக்கு கொட்டுன்னு கொட்டிகிட்ருக்குறான். ஒன் டே விட்டு நான் இவ்வளோ காய், என் கை நிறைய காய் வருது. யாரும் கண்ணு வச்சிடாதீங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கன்ஃபார்மாக வந்து உங்கள் கார்டன்லேயும் உங்கள் இதுலேயும் வந்து இவ்வளோ காய் வரணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். ஸோ அப்படி தான் வந்து வெண்டைக்காய், நம்மளுடைய நல்ல நெடுன்னு வளர்ந்துருக்குற நம்ம வெண்டைக்காய். இவன் வந்து ஒரு 4 காய் இருந்தான். ஸோ அவனையும் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அவன் பக்கத்துலேயே வந்து எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டுருக்கான் பாருங்கள். இவனே தான் க்ரோ பேக்லேயே வச்சுருக்கேன். பட் ஆனால் அந்தளவுக்கு அவன் க்ரோ ஆகலை. இந்த ஒரு 4-5 செடி வச்சுருக்கேங்க க்ரௌண்ட் கார்டனில் இந்த வெண்டைக்காய். பட் ஆனால் இந்த ஒருத்த மட்டும் நான் உங்களுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் க்ரோ ஆகுறேன் பாருங்கடா அப்படின்ற மாதிரி வாயை ஆன்னு பொளந்து பார்க்குற மாதிரி இவன் க்ரோ ஆகிட்டுருக்கான். அவ்வளோ எனக்கு வேறு பயமாக இருக்குங்க அப்பப்போ, இவன் அப்படியே ப்ரோக் ஆகி கீழே விழுந்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படி போயிட்டுருக்கான். அவனுக்கு வந்து சப்போர்ட் எதுவும் நான் கொடுக்கவே இல்லை. அப்படியே வளர்ந்துட்டுருக்கான். ஆனால் ஆடி காற்று முடிஞ்சிருச்சு இல்லையா, ஸோ அது வரைக்கும் பயம் இல்லை. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம பிரிஞ்சால், நம்ம அன்றைக்கி வந்து பக்கத்து வீட்டுக்கு கொடுத்தது போக ஒரே ஒரு பிரிஞ்சால் நினைக்கிறேன், இந்த லாங் பிரிஞ்சால். ஸோ அவன் மட்டும் இருந்தால் அவனையும் பிக் பண்ணிவிட்டு, அவனுக்கு வந்து கொஞ்சம் லீஃப்லாம் வந்து பழுத்து போயிட்டு இருந்துச்சு. அவன் அதெல்லாம் வந்து எப்போல்லாம் நீங்கள் வந்து கார்டனை விசிட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் பார்த்தா நோட்டிஃபை பண்ணுன்னா அதெல்லாம் வந்து அந்த மாதிரி பழுத்த இலையெல்லாம் பிடுங்கி கீழே போட்டுருங்க. ஸோ அது வந்து நல்லதுக்கு இல்லை. அந்த பழுத்த இலையெல்லாம் அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அது வந்து பிளான்ட்டவே ஒரு மாதிரி இது பண்ணிடும். ஸோ இதெல்லாம் வந்து டிப்ஸு தான், கொஞ்சம் கொஞ்சம் வந்து எல்லாத்துலேயும் கேதர் பண்ணி அப்படியே கார்டனை டெவலப் பண்ணுறதா. நீங்களும் இந்த மாதிரி சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் கார்டனில். நெக்ஸ்ட் வந்து மணத்தக்காளி கீரை. இந்த மணத்தக்காளி கீரை வந்து நான் ரொம்ப நாளாக வந்து எங்கள் லேஅவுட்டில் நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன். இந்த மணத்தக்காளி இல்லாட்டா சுக்கிடி கீரைன்னு சொல்லுவாங்க, உங்கள் ஏரியாவில் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரில. இவன் வந்து எப்படின்னா இந்த எங்கள் லேஅவுட்டில் இவனும் தண்டிக்கீரையும் அப்படியே இந்த மழை காலங்களெல்லாம் அப்படி இருப்பானுங்க, பயங்கரமாக க்ரோ ஆகிட்டு இருப்பானுங்க. பட் ஆனால் வீட்டில் எடுத்துகிட்டு வந்ததை வளரவே மாட்டானுங்க. இப்போ என்னமோ தெரியல, நான் அப்பப்போ எடுத்துகிட்டு வந்து அந்த பழம்லாம் எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டு விட்டேன், எப்படியாவது வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் வந்துட்டுருக்கான். இந்த மணத்தக்காளி கீரைக்கு வந்து எப்போயுமே அப்படியே வாட்ரு இருந்த மாதிரி ஈரப்பதமாகவே இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து இவன் க்ரோ ஆவான். ஆனால் ஒரு தடவை நல்லா பிடிச்சிட்டானா நல்ல கீரை கொடுத்துட்டே இருப்பான். இவங்களை வந்து இந்த கீரை வந்து மற்ற கீரைங்க மாதிரி இல்லைங்க. ஸோ இவனை வந்து அடிக்கடியெல்லாம் வந்து எடுத்துக்கிறக்கூடாது. வாரத்தில் ஒரு நாள் ஓகே, ஒரு நாள் இல்லாட்டா மந்த்லி ஒன்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த வாய்ப்புண்ணு குடல் புண்ணு இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். மணத்தக்காளி கீரை எடுத்துகிறதுனா ரொம்ப எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இவனையும் வந்து அந்த பழம் வந்து ஒரு மாதிரி
பர்பிள் கலரில் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் போட்டிங்கனாவே க்ரோ ஆகிடும். ஈவனே ஒரு 4-5 செடிங்க என்னோடய கார்டனை சுற்றிலும் இருக்கானுங்க. ப்ளஸ்ஸு வந்து நான் பராமரிக்காமல் சும்மா அங்கங்கே சீடு செதறி விட்டா விழுந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வளர்ந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வளர்ந்தது சில செடிங்கள்லாம் வந்து எப்படின்னா, நம்ம வந்து சும்மா வந்து அந்த ஸ்டெம் அப்படி தூக்கி போட்டாவே அதுலேருந்து க்ரோ ஆகிற செடிங்களாம் இருக்குங்க. என்ன தான் பார்த்து பார்த்து வளர்த்தாலும் அவன் வளர மாட்டானுங்க. நான் கற்பூரவள்ளி கூட ரீசெண்டாக வந்து கட்டிங் பண்ணிவிட்டு சும்மா அது வந்து உரமா இருக்கட்டுமேன்னு மற்ற செடிங்களுக்கு அதில் வச்சு விட்டேன். பட் ஆனால் அவன் பாருங்கள் திரும்பவும் க்ரோ ஆவான். ஸோ அந்த மாதிரி செடிங்கள்லாம் வந்து அப்படி தான் மணத்தக்காளியும் எப்படி ஒரு கைப்பிடி அளவு கீரை கிடைச்சாங்க. எப்போயாவது தான் மணத்தக்காளி கீரை கூட பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த லாங் பீன்ஸ் வந்து நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. அந்த இடத்துல ஃபுல்லாக இந்த பிளேஸ் ஃபுல்லாமே வந்து என்னென்னா கீழே வந்து ஸ்டோன் இருக்கிறாங்க, நிறைய ஸ்டோன், இந்த காங்கிரீட் போட்ட ஸ்டோன்லாம் வந்து நிறைய இருக்கிறாங்க. அதில் வந்து நான் சும்மா தாங்க வந்து அந்த சீடை போட்டு விட்டேன். அவன் பாருங்கள், எனக்கு அவனோட நேச்சராக என்னன்னு எனக்கு தெரியல. இந்த காய் வந்து ரொம்ப வந்து ஈஸி டு ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த லாங் பீன்ஸு அவ்வளோ அழகாக 4 செடியும் அவ்வளோ காய் தந்திருக்கானுங்க. அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் ஒரு 2 செடி வச்சுருக்குவேன். பட் ஆனால் இன்னும் கொடி எடுக்காமே எனக்கு காய் நிறைய தந்துட்டான். பாருங்கள் எவ்வளோ காய் தந்துட்டானா. ஸோ வந்து இந்த லாங் பீன்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல என்னோடய வீடியோஸ் ஷார்ட்ஸில். ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் வந்து ரிப்பீட்டடாக போகிறதுக்கு ரீசனே வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து எனக்கு இவ்வளோ காய் தர்றாங்க. இந்த இதில் வந்து இவன் மட்டும்தான் கொடி எடுத்து போயிருக்கான், ஆனால் ஒரே ஒரு பீன்ஸ் மட்டும் இருந்தான். ஸோ இந்த காய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, சாப்பிட்றதுக்கு பொரியல் பண்ணுறதுக்கு. ஆனால் இவனை முத்த விட்டிங்கன்னா இதில் வந்து காராமணி நம்ம எடுத்துக்கலாம். பட் ஆனால் எனக்கு காராமணி அந்தளவுக்கு ஒரு மாதிரி பண்ண விட்டு அவனை இது பண்ணுறதுக்கு தோணலை. ஸோ அவனை வந்து அழகாக அந்த க்ரீனிஷாக இருக்கும் போதே எடுத்து கட் பண்ணி பலாவு, வெஜிடபிள் புலாவு இந்த மாதிரி இதிலெல்லாம் போட்டு விட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கான். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய கலர் பிரிஞ்சால் கத்திரிக்காய் இவன் வந்து என்னென்னா கட் பண்ணி விட்டேன். அதாவது கத்திரிக்காய் தாங்க வந்து ரொம்ப நாளைக்கு காய் தரும். ஸோ பட் ஆனால் ரொம்ப நாளைக்கு காய் தருவான். இவன் வந்து ஒரு டைம் காய்ச்சிட்டு அப்படியே வந்து லீஃப்லாம் வந்து பட்டு போயிடும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இல்லை இவன். ஆனால் வந்து என்னென்னா நம்மளுக்கு வயசாகிற மாதிரி செடிங்களுக்கு வயசாகிருமோ என்னமோ தெரில. அவன் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொடுக்குற காயெல்லாம் கொஞ்ச நாள் வந்து நல்லா இருக்குது காய். அப்புறமா போக போக ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அவன் வந்து எதுவுமே ஆக மாட்டான். பட் ஆனால் செடியும் சூப்பராக இருக்குது. பட் ஆனால் அவனோட காய் மட்டும் வந்து என்னென்னா ஒரு மாதிரி முத்துன மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்களும் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பச்சை கலர் பிரிஞ்சால், இந்த வரி பிரிஞ்சால், அப்புறம் வந்து இன்னொரு குண்டு பையன் இருக்கான் வீட்டுக்குள்ளே இருக்க கார்டனில். அவனை என்ன நான் பிக் பண்ணவே இல்லை. அவன் எந்த தூரத்துக்கு வருவான் அப்படின்றத பார்க்குறதுக்காக, ஒரு காய் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, அவன் எவ்வளோ தூரம் வருவான் அப்படின்றதுக்காகவே நான் விட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து என் பிளேட் வந்து எப்படின்னா ஃபுல்லு பச்சையாகவே இருந்துச்சுங்க, வேறு எந்த கலருமே இல்லை. மணத்தக்காளி, வெண்டைக்காய், பிரிஞ்சால் மட்டும் ஒரு ப்ளூ கலரில் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பிளேட்டு ஃபுல் ஆயிடுச்சுங்க. நான் வந்து கடவுளுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்வேன், இப்படி ஒரு பிளேஸில் இந்த பிளேட்டு ஃபுல்லாகிற அளவுக்கு. தேங்க்யூ.